சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. இந்த அரசாங்கத்தினுடைய முதல் கூட்டம் அதிகாரப்பூர்வமா ஒரு கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஆளுநர் உரையோட இந்த நிகழ்வானது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. 39 நிமிஷம் இந்த அரசாங்கத்தை குறித்து பேசியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா ஒரு விசில் புரட்சியே நடைபெற்று முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆளுநர். அதுவும் எழுதி கொடுத்ததுதான் அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பார்வை இருந்தாலும், கடந்த முறை நம்ம ஆளுநர் உரையெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஃபுல் ஸ்டாப், கமா, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் விட்டுட்டு கூட படிச்சிருக்காரு. ஆனா இந்த முறை எழுதி கொடுத்ததை கரெக்டா படிச்சிருக்காரு அப்படிங்கிற பார்வையெல்லாம் கூட எடுத்து வைக்கிறாங்க. நீங்க இந்த ஆளுநர் உரையை எப்படி பாக்குறீங்க? எழுதி கொடுத்ததான் படிச்சிருக்காரா, இல்ல அவர் ஒரு டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணணும், ஒரு கார்டியெல்லாம் நம்ம ஒரு புதிய கவர்மெண்ட், புதிய ஒரு அரசாங்கம் அப்படிங்கறதுக்காக விட்டு கொடுத்து போயிருக்காரு அப்படின்னு பாக்குறீங்க? இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு பதவியேற்பதற்கு முன்பு அவர் நடந்து கொண்ட விதமும் அதற்கு பிறகு நடந்து கொண்ட விதமும் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். பதவியேற்புக்கு முன்பு பல ஒரு பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்க ஒரு முயற்சி செய்ததா போல ஒரு தோற்றம் இருந்தாலும், பதவியேற்ற பிறகு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அவர் கொடுக்கவில்லை. பர்டிகுலரா எல்லாரும் இன்னைக்கு எதிர்பார்த்தது ஆர்.என். ரவி திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது போல் என்ன டிராமா நடக்கும், ஆளுநர் ஸ்பீச் பிரச்சனை இல்லாம போகுமா, தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்களா, இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒண்ணு உருட்டிட்டு இருக்கலான்னு பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது. ஒரு அதாவது கொடுத்த ஸ்பீச்சை எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் ஆளுநர் படித்து விட்டார். ஸோ அதனால அதுவே, ஏன்னா இது அரசாங்கத்தினுடைய ஸ்பீச் தான். ஆளுநர் உரை என்று கூறப்பட்டாலும் அரசாங்கம் எழுதி கொடுக்கறத படிக்கணும். அது ஆர்.என். ரவி படிக்க மாட்டேன் இல்ல அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம்ல. கடந்த முறை ஆர்.என். ரவி ஆளுநரா இருந்த பொழுது கடைசி 2-3 வருஷத்துல அவர் சில விஷயங்கள்ல உடன்பாடு இல்ல அப்படிங்கறதுனால பாதியில இருந்து போனது இல்ல. அது இருந்தது. அது தவறு. ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிறது ஒரு டைட்டுலர் ஹெட் தான் மாநிலத்துக்கு. ஆளுநர் பேரில் அரசாங்கம் நடக்கும், அவ்வளவுதானே தவிர அரசாங்கத்தை அரசாங்கம் எழுதி கொடுக்கறத நான் படிக்க மாட்டேன், அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக ஏதாவது இருந்தா அது ஓகே. பட் அதை தாண்டி அவருக்கு எந்த விதமான ஒரு டிஸ்கிரிஷன் கிடையாது ஸ்பீச் எல்லாம் மாத்துறதுக்கு. ஸோ இந்த ஆளுநர் கேல்கர் அவர்கள் சரியாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா தேசிய கீதம் முதல்லையும் ஒலிக்கப்பட்டது, அது வரவேற்கத்தக்கது. அதுல என்ன ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஸோ இட் ஹஸ் கான் வெல், இட் ஹஸ் கான் ஸ்மூத்லி without any controversy. தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விஷன் அந்த அறிக்கையில இருந்ததை நம்ம ஒரு சில இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த அறிக்கை சரியா தான் இருந்ததுன்னு பாக்குறீங்களா? கடந்த முறை திமுக எப்படி எழுதி வச்சு என்னென்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் இந்த முறையை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ல பாக்குறீங்க? பல விஷயங்கள் திமுக அரசனுடைய கொள்கையிலேயே இவங்க பின்பற்றுறதுல ஒரு கண்டினியூட்டி இருக்கு. உதாரணத்துக்கு இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுடைய விருப்பம். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க ஜஸ்ட் ரீஎம்பசைஸ் பண்றாங்க, சேயிங் தட் இதுதான் நாங்க கண்டினியூட்டி ஃபாலோ பண்றோம்னு. புதிதாக இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கறத பத்தி பெருமளவுல இந்த ஸ்பீச்ல இருந்தது போல் எனக்கு தெரியல. பட் மேபி இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ நாங்க இதை அடுத்த வருஷம் ஆளுநர் இந்த மாதிரி அடுத்த செஷன்ல துவக்கி வைக்கும் போது அந்த ஸ்பீச்ல அதெல்லாம் இருக்கலாம். என்ன செஞ்சோம், 6 மாசத்துல என்ன பண்ணி இருக்கிறோம், இதை பண்ணோம், அதை பண்ணோம், இதை மாற்றி அமைத்தோம், அதெல்லாம் இருக்கலாம். இந்த 1 மாசத்துல என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அந்த பயிர்க்கடன் ரத்தா இருக்கட்டும், அதே மாதிரி சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், இது எல்லாமே நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது கூட இன்னைக்கு அந்த ஆளுநர் உரையில இருந்ததையும் நம்ம பார்த்தோம். கூடவே 2031 திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை நம்ம வகுக்கிறதுக்கான எல்லா பணிகளையும் இந்த அரசாங்கம் இருக்கு அப்படின்னு கூட போட்டிருந்தாங்க. நீங்க இந்த 1 மாதத்தில் அப்படியே தலைகீழாக அரசாங்கத்தை மாற்றி அமைத்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. நிச்சயமாக 2-3 விஷயங்கள் நம்ம வரவேற்கத்தக்க விஷயங்கள் இருக்கு. பல துறைகளில் ஊழல் குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள்.
அது வந்து நீடிக்குமா? ஏன்னா 20 நாள்ல வந்து ஊழல் குறைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. பட் அது குறையதற்கான ஒரு பேச்சு எடுபடுகிறது. அது நடக்குமா? நடந்தால் வரவேற்கத்தக்கது. 2வது அவர்களுடைய இந்த அமைச்சர்கள் வந்து அனுபவம் இல்ல, எல்லாமே வந்து சொதப்பலாயிரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்னும் நத்திங் ஹஸ் கொலாப்ஸ். ஒரே ஒரு விஷயம் இந்த பரந்தூர். பரந்தூரை இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் கூறியிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது, வருந்தத்தக்கது. ஏங்க, நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க மக்களுக்கு. இப்ப அதே மக்களை போய் கேளுங்க. இன்னும் 2 மடங்கு எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் கொடுக்குறோம். ஏங்க 10 வருஷம் ஆயிருக்குங்க. இது ஏதோ திமுக நினைச்சு இல்ல, பரந்தூரை சூஸ் பண்ணது நிர்மல்குமார் என்ன இல்லைங்க. சொல்றாரு? பரந்தூர் விவகாரம் குறித்து அந்த ஆளுநர் உரையில இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல எங்க தலைவர் ஆரம்பத்துல அங்கதான் போனாரு. அதனால வந்து கண்டிப்பா எங்களுடைய நிலைப்பாடு அதேதான் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்றாரு. அதுதாங்க சொல்றேன். அதுதான் நம்ம மிகவும் கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டை நீங்க வந்து ஒரு 20 வருஷம் பின்னாடி தள்ள போறீங்க. ஏற்கனவே பின்தங்கி இருக்கக்கூடிய நகரமாக சென்னை தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது. பெங்களூரு, ஹைதராபாத் எல்லாம் கம்பேர் எங்க இருந்ததுங்க? பெங்களூரு, ஹைதராபாத். என்னை போன்றவர்கள் கடந்த 25, 30 ஆண்டு காலமாக சென்னை தாங்க அப்போ மெயின். பெங்களூரு, ஹைதராபாத் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னைக்கு எப்படி சிஸ்டமேட்டிக்கா 25 ஆண்டுகளில் பின் தள்ளப்பட்டிருக்கிறது. இன்று நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன். அங்க அந்த நிகழ்ச்சியில கேக்குறாங்க, பெங்களூர் மாதிரி சென்னை எப்போ வரும், எத்தனை வருஷம் ஆகும், ஒரு கேள்வி வருது. நம்ம ஊர் மக்கள் தான் கேக்குறாங்க. சோ இது வந்து ஒரு ஏர்போர்ட் ஏதோ ஒரு பணக்காரங்களுக்கு அப்படிங்கறது ஒரு அப்சர்டு ஐடியா வச்சுக்கிட்டு, சரி நீங்க பரந்தூர்ல நாங்க கட்ட போறது இல்ல, பன்னூர்ல கட்ட போறோம், வேற எங்கேயாவது கட்ட போறோம். 10 வருஷம் ஆயிருக்குங்க இதை சூஸ் பண்றதுக்கு. 2 அரசாங்கங்கள் சேர்ந்து சூஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசோட. 2 கவர்மெண்ட் இருந்திருக்கு. இது பிளானிங் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஆண்டு 12 ஆண்டு காலம் நடந்த ஒரு ப்ராசஸ இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் விவசாயிகளுக்கு. இப்ப நீங்க விவசாய நிலம் எடுக்காம எங்க கட்டுவீங்க? வானத்துல கட்டுவீங்களா ஏர்போர்ட்? என்னங்க ஒரு 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 விஷன் இருக்கணும்ல. இல்ல ஒரு சார், மாநில திட்டத்துல வேற என்ன திட்டம் வச்சிருக்காங்கிறது நம்ம பொறுத்திருந்து என்ன தான் திட்டம் பார்க்கணும். கிட்டத்தட்ட சொல்லுங்க. 38 நாள் தான் ஆகுது. உதயநிதி ஸ்டாலினே இன்னைக்கு ஒப்புக்கொள்றாரு. இல்லைங்க, 38 நாள்ல ஒரு இந்த பிரச்சனை திட்டத்தை நடக்குது அப்படின்னு. இல்ல நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து ஆலோசனை செய்து பிறகு இதை பற்றி அறிவிப்போம். ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பேச்சாதான் நான் பாக்குறேன். 2 அரசாங்கங்கள் 10 ஆண்டு காலம். இப்ப தமிழ்நாட்டுல பரந்தூர்ல ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்ற கட்சிகள் நாம் தமிழர் கட்சியும் இவங்க டிவிகே மட்டும்தான். வேற யார் இருக்காங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட வந்து இது பெருசா திமுக ஆட்சி காலத்துல பரந்தூர்ல வரப்போறதுக்கு அவங்க பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கல. கரெக்டா? அப்ப ஏன் இந்த திட்டத்தை நிறுத்தணும்? டீடைலா பேசுவோம். பரந்தூர் சரி. பெருசா போகுது. இப்போ இன்னைக்கு காலையில அந்த சட்டப்பேரவை தொடங்கறதுக்கு முன்பாகவே வந்து சில பதாதைகளை ஏந்திக்கிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நீங்க பார்த்திருப்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் வச்சிருந்தாரு கையில. தூய சக்தி அல்ல துயர சக்தி, வாயில் ஏதாவது வருமா சிஎம், ஹீரோ அல்ல ஜீரோ, தற்குறியாட்சியே தமிழ்நாடு சாட்சி அப்படின்னு சொல்லி பல்வேறு பதாதைகள்லாம் வச்சிருந்தாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆரம்பமே இப்படி இருக்கே. எனக்கு என்ன வருத்தம் என்றால், திமுக வந்து ஆட்சி வந்து இழந்ததை காட்டிலும் தாவேகாவிடம் தோல்வி என்ற அந்த கான்செப்ட வந்து இன்னும் ஏத்துக்கல. அதனாலதான் 37, 38 நாட்களுக்கு அதான் ஆயிருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து. அதுக்குள்ள ஒன்னும் பெருசா வந்து அப்படியே ஸ்டேட் கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒன்னும் நடக்கல. குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குற்றங்கள் திமுக ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து விஜய் கவனம் செலுத்தி அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க 38 நாள்ல இந்த மாதிரி பதாகை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அதாவது ஆங்கிலத்துல they have not come to terms. அண்ணா திமுக தோத்துருக்கோம் பரவாயில்ல, எவ்வளவு பல முறை திமுக தோத்துருக்கு. அதுதான் யாரோ ஒருத்தர் அந்த ஸ்பீச்ல கூட சொன்னாரு. அண்ணா திமுக தோத்துருந்தா அது வேற விஷயம், இவங்க கிட்ட தோத்துட்டோம். அந்த அந்த நிலைப்பாடு அவங்களுக்கு இன்னும் அதை ஜீரணிக்க முடியலங்கிறது தான். அதுதான் இந்த மாதிரி ஒரு 37 நாட்கள்ல கிரேஸ்ஃபுல்லா வந்து உட்கார்ந்துகிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இது வந்து பொதுமக்கள் ரசிப்பாங்களா? இந்த மாதிரி நீங்க பதாகைகள் எடுத்துட்டு வந்து 37 நாட்கள் தான் ஆயிருக்கு ஒரு அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்து அதை வந்து குறை கூறினீங்கன்னா டெஃபினட்டா அது வந்து ஒரு அவங்களுக்கு தான் அது நெகட்டிவ். திமுக ஸ்டாலின் அந்த சட்டப்பேரவை வளாகத்துக்கு வெளியே வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதுல குறிப்பா அவர் சொல்றது என்னன்னா,
ஆளுநர் வந்து ஃபுல் ஸ்டாப் கமாவோட எல்லாமே படிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாஜகவோட கொஞ்சம் இணக்கமா போகுதோ இந்த அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தியிருந்தாரு. அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துலயும் கரெக்ட். சமூக வலைதளத்திலயும் அவர் போட்டிருக்காரு. பாஜகவோட சரி இணக்கமா போகுதா? சரி, இப்போ இணக்கமா போகுதுன்னே வச்சுப்போம். ம். என்ன இப்போ ம். தமிழ்நாட்டுக்கு அதனால் பெனிஃபிட் வருதா? தமிழக மக்களுக்கு அதனால் நலத்திட்டங்கள் அதிகமாக வருதா? வரவேண்டிய நிதி ஒதுக்கீடு வருதா? அதுதாங்க பாட்டம் லைன். பி டீம் பாஜகவுக்கு நெருக்கமாயிட்டாங்கன்னு சொன்னா ஒண்ணும் நடக்காது. ம். பொதுமக்கள் இன்று இந்த அரசாங்கத்திடம் எதிர்பார்ப்பது ஒரு நல்ல ஆட்சி. சுமூகமா அவர்கள் மத்திய அரசுடன் சுமூகமாக செயல்பட்டு மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டியதை எல்லாம் பெற்று தந்தால் மக்கள் வந்து ஐயோ இவங்க பாஜக க்ளோஸ் ஆயிட்டாங்க, இது மோசமான ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ம். ஓ பரவாயில்லைங்க, திமுக ஆட்சி காலத்துல அவங்களால வாங்க முடியல, இவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ அதனால அந்த 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 பாஜக வச்சு பூச்சி காட்டுறதுங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் ஆட்சியாக இது இருக்கு அப்படின்னு வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஆளுநர் உரை கூட கண்டென்ட் மெட்டீரியலாக அமைந்துள்ள ஆளுநர் உரையில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் இல்ல அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அந்த ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. வீடியோ போட்டா ரீல்ஸுக்காக வந்து இவங்க இப்படி பண்றாங்க. அதே மாதிரி ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட்டே அந்த மாதிரி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு கமர்ஷியலா ஒரு சோசியல் மீடியாவை கனெக்ட் பண்ணி திமுக தொடர்ந்து அண்மை காலமா வந்து விமர்சனம் பண்றாங்க. அண்மையில திருமண விழா நிகழ்வுல கூட வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்ததை நீங்களே பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே கொஞ்ச நாள் தான், சோசியல் மீடியால இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாரு. அதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவை அதிகமா பயன்படுத்துங்க அப்படின்னு கூட வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி சோசியல் மீடியாவை மையப்படுத்தி திமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த அரசாங்கம். இது எப்படி பாக்குறீங்க? இந்த ஐடி விங்னு உருவாக்கி சோசியல் மீடியாவை டாமினேட் செய்தது ஒரு காலகட்டத்தில் யாரு? திமுக தானே. அதுக்கப்புறம் தானே தாவேகா வரதுக்கு முன்னாடி, தாவேகா என்ற கட்சி உருவாக்கப்பட்டதுக்கு முன்பு யாருங்க நம்பர் 1 சோசியல் மீடியால? அதிமுக சோசியல் மீடியாவே பயன்படுத்தல. அதனாலதான் இப்ப எங்க இருக்காங்கன்னு பாருங்க. வேற எந்த கட்சியும் பெருசா பயன்படுத்தல. அண்ணாமலை பயன்படுத்தினாரு, அதுவும் தன்னை ப்ரொமோட் பண்ணதுக்கு பண்ணாரே தவிர பாஜகவை ப்ரொமோட் பண்றதுக்கு பெருசா பண்ணல. சோ திமுக has been beaten at its own game. அவங்களுடைய விளையாட்டுல அவங்களையே தோக்கடிச்சிட்டாங்க தாவேகா. அந்த கோபம் தான் இதனுடைய வெளிப்பாடு. ரீல்ஸ்னால தாங்க ஜெயிச்சாங்க, சோசியல் மீடியானால தாங்க ஜெயிச்சாங்க. இது என்ன சந்தேகம்? பின்ன விஜய் வந்து கிராமமா போய் பிரச்சாரம் செய்து ஜெயிச்சாரா? மொத்தமா 8 மீட்டிங்கோ 9 மீட்டிங்கோ தான் பேசினாரு. கரெக்டா? அப்ப எப்படி அவர் மெசேஜ் போயிருக்கு? எப்படி சின்ன சின்ன கிராமத்துல ஓட்டு வந்திருக்கு தாவேகாவுக்கு? சோசியல் மீடியால தான் வந்திருக்கு. அதனாலதான் வந்திருக்கு. அப்ப அப்படிதான் போடுவாங்க. ரீல்ஸ் வெறியில இருக்காங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கட்டும். செய்தியாளர் சந்திப்புல. ஏங்க வேலை நடக்குதா, வேலை நடக்கலையா? வேலையை செஞ்சுட்டு அவங்க ரீல்ஸ் போட்டா மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. வேலை செய்யாம வெறும் ரீல்ஸ் போட்டாங்கன்னா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒர்க்க செஞ்சுட்டு நீங்க ரீல்ஸ் போட்டீங்கன்னா மக்கள் பெரிதாக அதை பொருட்படுத்த மாட்டார்கள். வேலை செய்யாமல் நீங்க ரீல்ஸ் போட்டீங்கன்னா இது மிகவும் சுலபமாக மக்களுக்கு தெரிந்துவிடும். இது வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆனாலே என்னங்க அது வேலை ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, சும்மா ரீல்ஸ் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க, இதெல்லாம் ஃப்ராடு கண்டுபிடிச்சிருவாங்க. மக்களை வந்து நீங்க ஏமாற்ற முடியும் என்று திமுக பல ஆண்டு காலம் நம்பியது. அது நிறைவேறல இந்த வாட்டி. ரைட்டா? இவங்க ரீல்ஸ் போட்டு வந்துட்டாங்க. ரீல்ஸ் போட்டு தான் வந்திருக்காங்க. அது என்ன சந்தேகம்? அதை பத்தி சொல்றதுல என்ன இருக்கு? சோ இதை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை நிரந்தரமாக வெறும் ரீல்ஸை வைத்துக்கொண்டோ சோசியல் மீடியாவை வைத்துக்கொண்டோ தொடர இயலாது. மக்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் அது அவங்க வேலையை செய்துவிட்டு ரீல்ஸ் போட்டால் போட்டுக்கொள்ளட்டும், வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே திமுக ஆட்சியில நடைபெற்றிருந்த திட்டங்கள் எல்லாத்தையும் இவங்க வரிசைப்படுத்தி எதை நோக்கி வந்து திராவிட மாடல் அரசு போயிட்டு இருந்ததோ அதே பயணத்துல தான் இவங்களும் வந்து இருக்காங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இவங்க வந்து இன்னைக்கு வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. கூடுதலாக அவர் சொல்றது என்னன்னா, எங்களுடைய ப்ளூ பிரிண்ட் பாதையில தான் இந்த அரசாங்கமே போகுது அப்படிங்கிறாரு. சரி, இப்போ ஒரு வேளை இவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்கன்னு வைங்க, என்ன பேசுவாரு? மக்கள் நல திட்டங்கள் எல்லாம், மக்களுக்காக செய்த திட்டங்கள் எல்லாம் வெறும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவர்கள் நிறுத்தி விட்டார்கள் சொல்லுவாங்களா இல்லையா?
இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது. மக்கள் நலத்திட்டங்கள் எந்த ஒரு அரசு கொண்டு வந்தாலும் அதை அடுத்த அரசு தொடர வேண்டும். அதை இம்ப்ரூவ் பண்ணும். அதுல இருக்கிற ஊழலை தடுக்கணும். ஆனால் ஒரு மக்கள் நலத்திட்டம் இருந்தால், அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருந்தால், அதனால் பலன் மக்களுக்கு இருந்தால், அதை நிச்சயமாக அடுத்த அரசு செயல்படுத்த வேண்டும். இதை தாவேகா செய்தால் வரவேற்கத்தக்கது. அது திமுக கொண்டு வந்த திட்டமாக இருக்கட்டும், அண்ணா திமுக கொண்டு வந்த அம்மா உணவகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வரவேற்கத்தக்கதுதான். அதை விட்டுட்டு நான் எல்லாத்தையும் மூடுறேன், இவங்க பண்ண திட்டத்தை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன். இப்போ சில அரசாங்கம் என்ன பண்ணும்? பேரை மாத்தும். இவங்க அப்படிதான் மாத்திட்டாங்க அப்படிங்கிற ஆமா, இதை கூட அவர் சொல்றாரு. ஆமா. திமுக ஆட்சி நான் காலத்திலேயே முதல்வர் எத்தனை திட்டம் திட்டத்தை வந்து சொன்னாவே எல்லாருக்கும் எங்களுடைய தலைவர் பேர் தான் ஞாபகம் வரும், மு க ஸ்டாலின் பேர். அதனால அவங்க டிஎன் ஸ்கில்னு மாத்திட்டாங்க போல இருக்கு. ஏற்கனவே இருந்த திட்டத்துக்கு ஒரு ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணி அதை வேற ஏதாவது ஒரு பேர்ல போட்டு நடத்துறது. அதே தானே இந்த அரசு பண்றாங்க. நான் வந்து அது சரி என்று சொல்லவில்லை. பட் இப்ப ஸ்கீம் மக்களுக்கு போய் சேருது, நல்லது செய்யுதுன்னா அடுத்த அரசு அதை தொடர்வதில் தப்பில்லை. பேரை மாத்திட்டு தொடரட்டும், பரவாயில்ல. நேத்து வெள்ளை அறிக்கை வந்ததை பார்த்திருப்பீங்க. அதற்கு எதிர்வினையை கூட வந்து தங்கம் தென்னரசு ஆற்றியிருந்தாரு. ஒரு பக்கம் கடன் இருக்கு, இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதி இருக்கு. இதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிற கேள்வியோட வந்து இந்த சட்டப்பேரவை கூட்டம் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல். இந்த 2500 ரூபாய் திட்டம், அதுக்கப்புறம் இந்த தாய்மாமன் இது சீரு கீரு இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இந்த 2500 ரூபாங்கிறதே வந்து திருப்பியும் 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்து 2500 ரூபாய் கொடுங்க. பட் குறைந்த எண்ணிக்கை 2 கோடி 1.5 கோடி மக்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க ஒரு 80 lakhs 90 lakhs கொடுத்தீங்கன்னா 2500 ரூபாய் கொடுக்கலாம். அது தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த தங்கம் என்னங்க விலை? ஒரு சவரன் எப்படிங்க கொடுக்க முடியும்? எவ்வளவு பர்த் இருக்கு தமிழ்நாட்டுல? எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? தப்பு கிடையாதுங்க. நாங்கள் அவர்கள் வெற்றி பெறுவோம் என்ற எதிர்பார்ப்பில் கொடுத்த வாக்குறுதிகள் அல்ல. வாக்குறுதிகள் கொடுக்கணும், எப்படிமோ நம்ம ஜெயிக்க போறது இல்ல, அடிச்சு விடுவோங்கிற பேசிஸ்ல அடிச்சு விட்டுருக்காங்க. இப்ப வந்துட்டாங்க. இந்த திட்டங்களை நிறைவேற்றாமல் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தால் மக்கள் வரவேற்பார்கள். விஜய் வந்து நாளைக்கு 2500 ரூபாய் போய் மக்கள் முன் பாருங்க, எங்களுக்கு நான் எதிர்பார்த்த அளவை விட கஜானாவில் நிலைமை மோசமாக இருக்கிறது. வெள்ளை அறிக்கை கூட விட்டுருக்கிறோம். இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம இன்னும் கடனை வாங்கி உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அரசாங்கத்தை எந்த விதமான ஒரு புதிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு புது சாலை போடுறதுக்கோ இல்ல ஒரு பாலம் கட்டுறதுக்கோ எதுக்குமே நமக்கு பணம் இருக்காது. மருத்துவத்துறையை மேம்படுத்துறதுக்கோ பணம் இருக்காது. இது பண்ணணுமா நீங்க சொல்லுங்க. இந்த 1000 ரூபாய் 1500 ஆக்கிடுறேன், 2500 ஆக்கல சொன்னார்னா நிச்சயமா மக்கள் ஏத்துப்பாங்க. உடனே வந்து வேண்டாம் 1500 2500 சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. திமுக 2.5 வருஷம் கொடுக்கவே இல்லைங்களே. 1000 ரூபாய் சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வந்தாங்க. எப்ப கொடுத்தாங்க? 2 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாங்க. அப்புறம் அதனால விஜய் அவர்கள் பொருளாதார சிச்சுவேஷனை பார்த்து விட்டு எடுக்க வேண்டிய முடிவுகள் இதை. எல்லா வாக்குறுதியும் நான் நிறைவேற்றுவேன்னு போனாக்கா மாநிலம் திவாலாகிவிடும். அரசாங்கத்தினுடைய அந்த இன்டென்ஷன் சரியான பாதையில தான் இருக்கா? மக்களுக்கு சேவை பண்ணணும், அதே மாதிரி இருக்கக்கூடிய கரப்ஷனை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற பாதையில தான் இந்த அரசாங்கம் சென்றுட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா எனக்கு வந்து அவர்கள் முதலமைச்சருடைய இன்டென்ஷன் ஒரு நல்ல இன்டென்ஷன். அதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஒரு நல்ல இன்டென்ஷன். எனக்கு என்ன கவலை என்றால், எந்த ஒரு துறையிலும் வல்லுநர்களை அவர் சேர்க்கவில்லை. ஒரு குழு இப்போ திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு முதல் ஒரு வருஷத்துல 35 வல்லுநர் குழு அமைச்சாங்க. நான் கூட அதுக்கு சொன்னேன், எல்லாத்துக்கும் ஒரு வல்லுநர் குழு போடுறாங்கன்னு. பட் அதுல ஒரு பேசிக் லாஜிக், ஒரு அரசாங்கம் பர்டிகுலரா உதாரணத்துக்கு அன்னைக்கு நம்ம நிதியமைச்சர் அந்த ஒயிட் பேப்பரை பிரசன்ட் பண்ணிட்டு வெள்ளை அறிக்கைக்கு அப்புறம் பேசும்போது அவருக்கு ஃபைனான்சியல் மேட்டர்ஸ்ல என்ன எக்ஸ்பர்டீஸ் இருக்குங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நான் என்ன சொல்றேன், திமுக அரசுல எக்ஸ்பர்ட்ஸ் வச்சாங்க, ரகுராம் ராஜன், மிஸ்டர் டூஃப்ளோ, இவங்க நம்ம இவர் அரவிந்த் சுப்பிரமணியம். அந்த மாதிரி நீங்க ஒரு குழு அமைங்க, அவர்களுக்கு அட்வைசர்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி இதுக்கு வந்து ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வைங்க. இது
எல்லாமே அமைச்சர்களும் ஐஏஎஸ் அதிகாரிகள் கடவுள் போன்று அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று எப்படி நடத்த முடியும்? ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினா இந்தியா எங்கேயோ சிங்கப்பூரோட டாப் ஆயிருக்கும். எப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்படி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க கையில இப்போ கம்ப்ளீட்டா டிபெண்டன்ஸ் அவங்க கையில வச்சுக்கிட்டு எப்படி நடக்கும்? ஸோ எனக்கு கவலை அளிக்கிறது அவருடைய இன்டென்ஷன், நல்ல இன்டென்ஷன். அதுதான் நான் நம்புறேன். அவர் வந்து அடிச்சு கொள்ளை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்திருக்காரு ஆட்சிக்குன்னு நான் நினைக்கல. அவர் நிஜமாவே ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறார். ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் நீங்கள் சரியான பாதையில போறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு துறையிலையும் யாராவது நல்ல அட்வைசர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும். எல்லாமே அமைச்சர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது அவங்களே கிட்டத்தட்ட அக்செப்ட். பட் அதே மாதிரி வெறும் ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சுட்டு எப்படி கவர்மெண்ட் நடத்த முடியும்? ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நாட்கள் இருக்கு. இது வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு போகுதா இல்லையா அப்படிங்கிறது வரக்கூடிய அவங்க செயல்பாடு மூலியமா நம்மளுக்கு தெரிய வரும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.